தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குவதற்காக வேண்டி மஹதரத்துல் காதிரியா அரபிக்கனுடைய பேராசிரியரும் மம்பவுல்லா ஹசனாத் மாணவ சொற்பயிற்சி மன்றத்தினுடைய கௌரவ தலைவருமாக இருக்கக்கூடிய சகோதரர் மௌலானா மௌலவி ஹாஃபில் PS தௌஃபிக் அஹ்மத் மிஸ்பாய் ஹதரத் அவர்கள் ஒரு 5 நிமிடம் வாழ்த்துரை வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹி அலா இஹ்சானிஹி வ ஷுக்ரு லஹு அலா தௌஃபீகிஹி வ இம்தினானிஹி. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு தஅதீமன் லிஷஅனிஹி வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அத்தாஇ இலா ரிضوانஹி வல் ஹாதி இலா இஹ்சானிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولقد آتيناك سبعا من المثاني والقرآن العظيم. الحمد لله. ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போது போலே ஆகிரத்திலேயும் இந்த ஹாஃபில்களும் ஆலிம்களும் கண்ணியப்படுத்தப்படுவதாக இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள். யௌம நதுஉ குல்ல உனாஸின் பி இமாமிஹிம், எல்லா மக்களுமே அவர்களினுடைய தலைவர்களோடு அழைக்கப்படுவார்கள் என்கிற ஆயத்தினுடைய விளக்கத்திலே சொல்வார்கள். சில சஹாபாக்களின் தலைமையில் ஆலிம்கள் பின்னால் செல்வார்கள். சில சஹாபிய ஹாஃபிலான சஹாபாக்களினுடைய தலைமையில் ஹாஃபில்கள் அவர்களை பின்தொயர்ந்து செல்வார்கள் அல்லவா. இதே போன்று ஆலிம்களும் ஹாஃபில்களும் கியாமத்திலேயும் கண்ணியப்படுத்தப்படுவார்கள், பாராட்டுக்குட்படுத்தப்படுவார்கள். இவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தைமார்கள் மிக பாக்கியத்திற்குரியவர்கள், பரக்கத்தானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பாக்கியமானவர்கள் அந்த பெற்றோர்கள். இதோடு மாத்திரம் அவர்களினுடைய இது முடிந்து விடாது, அவர்களினுடைய அந்த கல்வி என்பது முடிந்து விடாது. ஹாஃபில் சனதை பெற்றுவிட்டார் நமது மகன் என்பது மாத்திரம் போதாது. ஆலிம் சனதை நமது மகன் வாங்கிவிட்டார் என்பது மாத்திரம் போதாது. பெற்றோர்களே, நன்றாக சொல்வதை செவிமடுத்து கேளுங்கள். நபியினுடைய ஒரு ஹதீஸ் இப்படி உண்டு. யுபாத்து குல் அபுதின் அலா மாமாத்தாலேஹி, எல்லா மனிதர்களும் இறக்கக்கூடிய தருவாயில் எப்படி இருப்பார்களோ அப்படியே கியாமத்திலே எழுப்பப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹாஃபில் அவர் மரணிக்கும் போதும் அதை முழுமையாக மனனமாக வைத்திருந்தால் அப்படியே எழுப்பப்படுவார். ஒரு ஆலிம் தன் கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்து பிறருக்கு எத்தி வைத்த நிலையில் அவர் வஃபாத்தாகிவிட்டால் அதே நிலைமையிலேயே அந்த ஆலிமும் எழுப்பப்படுவார் அல்லவா. அப்படி அடுத்த கட்டத்திற்கு நாம் நமது பிள்ளைகளை உருவாக்குவதற்கு முன்வர வேண்டும். இதோடு முடிந்து விடாது பெற்றோர்களினுடைய கடமை. ஒரு ஹாஃபிலை அடுத்த கட்டத்திற்கு நாம் அழைத்து செல்ல வேண்டும். ஒரு ஆலிமை அடுத்த கட்டத்திற்கு நாம் அழைத்து செல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் இப்படி சொல்வான், வலகத் ஆதைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனல் அதீம். وجب الشكر علينا ما دعا لله دعت ولا நம்முடைய சபையை நோக்கி சிறப்புரையாற்றக்கூடிய ஆலப்புழ ஹாஷிமியா அரபிக்கல்லினுடைய நிறுவனர் பாதுஷா சகாஃபி ஹஜ்ரத் அவர்களும்
திருப்பூர் அஸ்ராஜுல் முனீர் அரபிக் கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர் மௌலானா மௌலவி அஹ்மதுல்லா பாக்கி ஹஜரத் அவர்களும் சபையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். குலு தக்பீர், நாரே ரிசாலத், அல் மதத். أيها المبعوث فينا جئت بالأمر المطاع جئت شرفت المدينة مرحبا يا خير داع. அல்ஹம்துலில்லாஹ். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொல்லுவான், நபியே வலகத் ஆதைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனல் அதீம். நபியே, உமக்கு ஃபாத்திஹா சூராவை நாம் தந்திருக்கிறோம், மிக மகத்துவமான குர்ஆனை நாம் தந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே இறைவன் சொல்வான், லா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பி. நபியே, இந்த உலகத்திலே நாம் யாருக்கெல்லாம் செல்வத்தை கொடுத்து நாம் வசதி கொடுத்தோமோ அவர்களை நீங்கள் ஏறிட்டு பார்க்க வேண்டாம். அதற்கு மேல் பரக்கத்து வாய்ந்த குர்ஆன் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்று இறைவன் சொல்வான் அல்லவா. இதையே நாமும் அமல்படுத்துவோம். ஹாஃபில் கல்வி, இந்த ஆலிம் கல்வி மற்ற கல்விகளை விட சிறப்பு வாய்ந்தது. மற்ற மாணவர்கள் மற்ற பிள்ளைகள் உலகத்தில் சம்பாதிப்பதை விட இந்த ஆலிம் கல்வி அல்லாஹ்வை நமக்கு நெருக்கி வைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு நெருக்கி வைக்கும். இதை விட்டு நம்ம வெளியில ஏதாவது வேற கல்வி படிக்க வச்சோம்னா நன்றாக புரிஞ்சுங்க, அங்கு சொல்லி கொடுக்கக்கூடியது காஃபிர்களினுடைய வரலாறு, அவர்களினுடைய பிள்ளைகளினுடைய பேரை மனப்பாடம் பண்ணணும். அவனுக்கு எத்தனை மனைவிமார்கள் அதை மனப்பாடம் பண்ணணும். இதற்கு இறைவன் கூலி தருவானா? நபியினுடைய வரலாற்றை மனனம் செய்யக்கூடிய மாணவனுக்கு இறைவன் கூலி தருவானா? எந்த வாழ்க்கையில் பரக்கத்து இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நமது பிள்ளைகளை ஹாஃபிலாக ஆலிம்களாக உருவாக்குவோம். அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்வான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.